சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, இன்றைக்கும் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் ஒரு மனைவி வந்திருக்காங்க. என்ன நடந்தது, என்ன பண்ணார் அந்த கணவன், அந்த பொண்ணுக்கு அவருடைய புருஷனை மீட்டு கொடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம். வாங்கம்மா, உங்க பேர் என்ன? குணச்செல்வி மேடம். குணச்செல்வி, வணக்கம். வணக்கம். குணச்செல்வி எங்க இருந்து வரீங்க? சிறுகாழி மேடம். சீர்காழியில இருந்து வரீங்க. என்ன பிரச்சனை குணச்செல்வி? எனக்கு 2 பெண் குழந்தை மேடம். சரி. 2 பெண் குழந்தைன்னு அடிக்கடி பிரச்சனை வரும். 2 பெண் குழந்தைன்னு பெண் உங்களுக்கு குழந்தைன்னு எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது மேடம். நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா, வேலை நான் பார்க்கறீங்களா? 9th வேலை எதுவும் பார்க்கல. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க, உடம்பு முடியாது. 2 அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. நாங்க 3 பெண்ணுங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பையன். சரி. அப்புறம் அண்ணனை நான் கேட்டேன், நான் இருக்கேன்னா நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா, அண்ணன் வேணாம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கரெக்ட். அப்படித்தானே ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம். எங்க அக்கா வீட்டுக்காரரும் இவங்களும் காலேஜ் ஒரே சீட்டு படிச்சிருந்திருக்காங்க. யாரு உங்க வீட்டுக்காரரும்? எங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காரு? பிகாம் படிச்சிருக்காங்க. ஓ, வெரி குட். படிக்கவும் அப்போ எங்க அத்தை மாமனார் மாமியார்லாம் இருக்காங்களா கூட? மாமியா இறந்துட்டாங்க தூக்க மாட்டி. மாமனார் இறந்துட்டாங்க. மாமியா வந்து எங்க வீட்டுக்காரோட அண்ணியும் இவங்க தொடர்பு பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஓவரா இருந்திருக்காங்க. அதனால எங்க வீட்டுக்காரோட அம்மா இறந்துட்டாங்க தூக்கு போட்டு. ஒரு நிமிஷம். உங்க வீட்டுக்காரரும் உங்க அண்ணியும்? அண்ணினா எந்த அண்ணி? எங்க வீட்டுக்காரோட அண்ணி. வீட்டுக்கார் உங்க மூத்தாருடைய, உங்க மச்சானுடைய ஒய்ஃபும் மேடம். உங்க வீட்டுக்காரரும் ரொம்ப தவறா பழகுனதை பார்த்துட்டு தாங்க முடியாத எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போகும்போது நீ வர்றதுக்குள்ள நான் பிணமா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்க மூத்தாரு வீட்டுல வந்து வாசல்ல நெல்லு காய்ச்சிருக்காங்க, தூக்கம் படிச்சிருக்காங்க. வாசல்ல நெல்லு காய்ச்சிட்டு இருக்காங்க. சரி. எங்க மூத்தாரு ஒய்ஃபு. எங்க மாமனாரு டீ வாங்க போயிருக்காரு. வர்றதுக்குள்ள அவங்க பேர் சொல்ல நினைக்க தனபாக்கி எங்க மாமியார் என் வந்து கூட்டிருக்காங்க, தூக்குல தூங்கிருக்காங்க. அப்புறம் எல்லாரும் பார்த்து எங்க வீட்டுல இந்த காரணத்துக்கு தான் எப்படி தெரியும்? என்ன மேடம், எங்க நாத்தனார் சொன்னாங்க. இது வந்து உங்க மாமியார், உங்க அக்கா மாமியாருக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க? எங்க ஊருக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்? இல்ல, தெரியாது மேடம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அங்க வரப்போ இருக்க மாட்டாங்களா, இவங்க தானே எங்க வீட்டுக்காரர் தானே. அரசல் புரசலா தெரிஞ்சது நீங்களே தெரியாத ஒரு சுமார் தெரியாத இருக்காது. எப்படி ஒரு திருந்திடுவாரு அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல அவங்க மேலேயும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க குடும்பத்தை பாப்பாங்க அப்படின்னு இவரு அத மாதிரி நடந்துகிட்டார். தனியா மனக்கட்டு வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இவரு அந்த மாதிரி என்ன வீடு கட்டுற அளவுக்கு வசதி வச்சிருக்காரு. வசதி அவ்வளவுக்கு இல்ல. சம்பளம் வாங்கி கடன் கொஞ்சம் நான் போய் கொஞ்சம் கடன் அடைச்சேன். இவங்க ஓனர் வந்து பக்கத்து தெருவு, எங்க பக்கத்து தெருவு, அவங்க கொஞ்சம் உதவி பண்ணிருக்காங்க. அதனால வீடு கட்டிட்டாங்க, சொந்தமா ஓட்டு வீடு கட்டி உங்களுக்காக. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணி அங்க இருக்கணும்னு இவங்க அன்னைக்கிட்ட இருந்துகிட்டு அண்ணங்கிட்ட இருந்துட்டு வீடு கட்டி நான் கல்யாணம் முடிச்சு நேரா பொண்ணு அழைச்சிட்டு. உங்களுக்கு 17 வயசு, அவருக்கு என்ன வயசு அப்போ? அப்போ அவருக்கு வயசு கூட மேடம் என்ன, அப்போ 29-30. அதான் நினைச்சேன் வயசு. சரின்னா அப்போ எனக்கு வந்து, ஏன்னா அப்பா அம்மா யாரையுமே நான் எடுத்து பேச மாட்டேன்.
அதே மாதிரி அண்ணன்களுக்கு சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பண்ணிக்கிட்டேன் குடுத்தனம் பண்ண போயிட்டீங்க. போயிட்டேன் மேடம். அங்க என்ன ஆச்சு? அவரு உங்ககிட்ட ஓப்பனா First உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரு. போய் ஃபர்ஸ்ட் நைட்டு உங்களுக்கு அது எப்படி இருந்தது? என் அண்ணியோட எனக்கு இவ்வளவு நாளா தொடர்பு இருந்தது அது எனக்கு அப்போ அப்படின்னு வந்து தெரியல மேடம். அது கூட தெரியலையா? எனக்கு அந்த அளவுக்கு இப்ப விவரம் தெரியற மாதிரி அப்போ அளவுக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி பேசுற மாதிரி அது அப்போ கூட தப்பா நினைக்கலையா நீங்க? நான் நினைக்கல. சரி அவங்க அண்ணி தாய்க்கு சமம் தானே அப்படின்னு நான் அப்போ வந்து புரிஞ்சுக்கல. அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போன பிறகு அவங்க அண்ணி கழுத்துல நிறைய காசு எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இவர் பக்கத்துல இருக்காரு. என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்ற டைம் சாப்பாட்டுல தான் உப்பு வாரி போட்டு ஒரு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாங்க. இவருகிட்ட என்ன பேச விட மாட்டாங்க. நீங்க தான் தனியாத்தனமா இருந்தீங்க. அங்கதானே இவங்க இருந்து எல்லாம் செய்யறாங்க. அம்மா மாமியார் இல்லைங்களா, மாமனார் இல்லைங்களா, இவங்க தானே அப்பா அம்மாவை நின்று செய்யறாங்க. சரி, அதனால இவங்க இந்த உங்க வீட்டு விட்டு போல, உங்க வீட்லயே எங்க வந்துட்டாங்களா? வீட்டுல இருக்காங்க. இருந்துகிட்டு என்ன பண்றாங்க, எங்க நாத்தனாருங்க 4 பேர் என்ன மாதிரி அவங்க அப்பாவும் 2 கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி எனக்கு எப்படிங்க 2? எந்தப்பா? எங்க வீட்டுக்காரோட அப்பா. உங்க மாமியார் இறந்து போனதுக்கு அப்புறமா? இறந்து போகும்போது இருக்கும் போதே 3 பொண்ணுன்னு எங்க வீட்டுக்காரோட அம்மா என்ன மாதிரியேனா அப்ப என்ன அர்த்தம்? உங்க வீட்டுக்காரர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரா? யாரு? எங்க வீட்டுக்காரோட அப்பா மேடம். நீ இப்போ சொன்னீங்க முதப்போ என்ன மாதிரியே அவங்க அப்பா என்ன எப்படி 2 பொம்பளை பிள்ளைன்னு விட்டுட்டு தங்கச்சியை சேர்த்து பையன் பிறந்துட்டான். எனக்கு 2 பொண்ணுன்னு தானே தங்கச்சி சேர்த்து பையன் பிறந்திருக்கான். அதனாலே மாதிரி அவங்க அப்பாவும் அதே மாதிரி 3 பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சொந்த கட்டின மனைவி விட்டுட்டு இவங்க அம்மாவை சேர்த்து 3 பையன் பிறந்தது. உங்க தங்கச்சியே இப்ப கல்யாணம் கூட வச்சிட்டு இருக்காரா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? தங்கச்சி சேர்த்துக்கிட்டாரு, பையனும் பிறந்துட்டான் மேடம். இந்த பையனை நான் தான் பார்த்தேன், எல்லாமே செஞ்சேன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணா எத்தனை பேர் இருப்பாங்க, நான் ஒண்டி இருந்தேன். இந்த பிள்ளையும் நான் கவுந்து பண்ணிட்டேன். கண்ணாடி பெட்டில இருந்தா எல்லாம் செஞ்சு கவுந்து பண்ணி தங்கச்சி அக்காங்கிற ஒரு பாசத்துல பேச மாட்டேங்குது. எனக்கு இதனாலே உடம்பு அதிகம். எப்படி கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல. உங்க அம்மாவோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஜிஹெச்சி கொண்டு வந்திருக்காங்க. நீ வான்னு கூப்பிட்டாரு. சரிண்ணா, இன்னைக்கு ஃபுல்லும் பங்குல ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். சொல்லல. சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டபடி கெட்ட பழக்கம் எல்லாம் எது இல்லையா உங்க வீட்டுக்காரருக்கு? இருந்தது. அவங்க அண்ணி கூட வந்து நான் அடிக்கடி பார்த்தேன் மேடம். பார்த்தனா என்ன இழுத்து போட்டு அடிப்பாரு. அண்ணி கூட இருக்கிறத பாப்பீங்களா? பார்த்தபோது இழுத்து ஒய்ஃப் இருக்கும் போதே அப்போ எங்க பெரிய பாப்பா வயித்துல மேடம் 5 மாசம் வரைக்கும் எழுந்திருக்க முடியாது, தலை சுத்த வாமிட்டு எடுப்பான். எங்க மூத்த மாமியார் இருக்காங்க, மூத்த மாமியார் இருக்காங்களே, அவங்கதான் என் கூட துணைக்கு இருந்தாங்க. அவங்க வந்து அங்க போயிருக்காங்க இந்த சைடு. இவங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு வந்து, ஐயோ இது மாதிரி இன்னமும் இந்த மாதிரி பண்றா, நீ போய் பாரான்னு சொல்லிட்டாங்க. நான் நைட்டி போட்டு படுத்து கிடக்குறேன், எழுந்திருக்க முடியல. சரி என்ன மாமி, என்ன நான் சொல்ல மாட்டேன், நீ என்னன்னு நேர்ல போய் பார்த்து நீ என்ன உன் வாழ்க்கை தேடிக்கிறோ தேடிக்கண்டாங்க. போறேன். இவங்க 2 பேரும் அடிச்சாரு. வீட்டுல வந்து அவங்களும் சேர்ந்து அடிச்சாங்க. கர்ப்பிணிய அவங்களும் சேர்ந்து அடிச்சாங்க. நான் பார்த்து சாப்பிட்டுதான் உனக்கு கொடுத்தேன். நீ வந்து இனிமேல் நான் என்ன சொல்லணும் அந்த கண்ட்ரோல்ல தான் நீ இருக்கணும் அப்படின்னு அடிச்சுட்டாங்க. அந்த அண்ணி அவங்க அண்ணன் தான் என்ன வாழ வைக்காத அங்க அடிச்சாங்க. இப்ப கூட பிறந்தவ உங்களோட பிரியமாவே இருக்க மாட்டாரா? அண்ணி கூட சேர்ந்து அவங்க இருக்க விட மாட்டாங்க. அவங்க வீட்டை தாண்டி தான் இவரு வரணும் போகணும். அவங்களே நிறுத்திக்குவாங்க அங்கேயே. அந்த அவங்க இவங்க வர டைம் அவங்க அண்ணி கரெக்டா தெரியும். கேட்டா நான் வளர்த்தேன், நான் எடுத்தேன் அப்படின்னு. அதுக்காக கொழுந்தனாரையே கூட என்ன பார்த்து கல்யாணம் பண்ணணும். பேர் என்ன அந்த லேடி பேரு? ஒரு பேரு மாலதி சேகர். மாலதி சேகர். மாலதியா? சேகர் அவங்க புருஷன் பேரா? அவங்க வீட்டுக்காரோட, எங்க வீட்டுக்காரோட அண்ணன். அவரு தான் பொண்டாட்டி கண்டிக்க மாட்டேங்கிறாரு. ஒருத்திக்கு 2 பேரும் ஆயிட்டா தெரிஞ்சு விட்டு கொடுத்துட்டு எங்களை அசிங்கமா என் உடம்புல எத்தனை இருக்கோ அத்தனையும் சொல்றாரு மேடம். ஒரு 10 அடி அடிச்சாலும் என்னால தாங்கிட முடியும். அவரு அடிக்கிறாரு அவங்கள? அந்த பொம்பளை அடிக்கும், அவர் அடிப்பாரு. இவர் வேலைக்கு போன பிறகு எவ்வளவு கொடுமை. எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது மேடம். கடவுளே, நான் தாய் இருந்தாங்களா போய் சொல்லி அழுவலாம், தாப்பா இருந்தாங்கன்னா சரி நான் யாருகிட்ட அழுவேன் மேடம். என்ன பெரிய அழுகிறீங்க. என்ன சேர்ந்து அடிப்பாங்க, எங்களெல்லாம் ஒண்ணுமே முடியாது.
எத்தனை ட்ரிப் அடிச்சு அந்த புருஷன் என்ன பண்றாரு? அந்த மாலதி அந்த சேகர் புருஷன் மாலதி சேகருங்கிறவர் தான் தான் முன்னாடி வீட்டு கொடுக்குறாரு. என்ன வேலை பாக்குறாரு அவரு? இப்ப தம்பிகிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படி பொண்ணு ஒய்ஃப் கிட்ட. அப்படிதான் மேடம். அவரை கூப்பிட்டு என்ன வாழ ரொம்ப பரிதாபமா இருக்கு. இன்னும் கூட உங்க தங்கச்சி பிரச்சனை வேற சொல்றீங்களே, அது என்னம்மா? சொல்ல மேடம், நீங்க தான் தானி அம்மா தானத்துல நீங்க தான் இருக்கீங்க. ஐயோ கடவுளே. பேசி பார்க்கலாமா? பேசி பார்க்கலாம். அது என்ன தங்கச்சி கதை வேற சொல்ற? பண்ணிட்டு நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாரு மேடம். ஆனா வெளியில நல்ல பிள்ளை உள்ள செய்யறது தெரியாது. இல்ல தங்கச்சி யாருக்கு? நீங்களே கல்யாணம் தங்கச்சி நான் பண்ணி வைக்கல, இவருதான் பையன் வேணும்னு அவ வாழ்க்கைக்கு எடுத்து எங்க 2 பேரையும் ஒற்றுமில்லாத வச்சு அங்க அண்ணா அண்ணிக்கிட்ட இருந்தவள கஷ்டப்பட்டோம். இங்க இப்ப கூட பிறந்தவளை என்னால தாங்க முடியல. கூட வந்து கூட வச்சுக்கிட்டாரா? கூட வச்சுக்கிட்டு பங்கு பக்கத்துலயே கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. அவளுக்கு தனியா நான் ஓட்டு வீட்டுல இருந்துகிட்டு சரி இத மாதிரி ஆயிட்டு நம்ம தங்கச்சியை கொண்டுட்டோம் கூடாது, நம்மள கூட நான் வாட வைக்கல, இவளும் அந்த மாதிரி பையன் பிறந்துட்டான்னு அவங்களுக்கு எதிர்ப்பு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணும். சரி வேணும். உங்களை பாக்குறதே இல்லையா அவரு? எப்பயாவது வந்து பாப்பாரு போவாரு, பாக்காத இருக்க மாட்டாரு. வெளியில வந்து ஷோக்கு எப்படி என்ன பொண்டாட்டி இப்படிதான் பணம் கொடுக்குறாரா செலவுக்கு? செலவுக்கு கொடுத்தாருன்னா 100 ரூபாய் கொடுப்பாரு. மாச சம்பளம் இது வரைக்கும் என் கையில கொடுத்தது இல்ல. பேர் என்னமா? கலைச்செல்வி. கலைச்செல்வி. கலைச்செல்வி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சீர்காழில இருந்து வரேன். சீர்காழில இருந்து வர்றீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு மேடம். எவ்வளவு நாள் ஆகுது? 3 வருஷம் ஆயிடுது. குழந்தை எத்தனை? 2.5 வயசு. 2.5 வயசுல பையனா? பையன் இருக்கான் மேடம். ஒரே குழந்தை? ஆமா மேடம். சொந்தக்காரரா அவரு? இல்லைங்க, அக்கா வீட்டுக்காரங்க. அக்கா வீட்டுக்காரரே உங்களுக்கு கணவரா எப்படி சொல்றது? அதாவது அக்கா வந்து ஆண் வாரிசு இல்ல, 2 பொட்டை பிள்ளை. அதனால வந்து நான் ஆவடியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்க தங்கிட்டு இருந்தீங்க அப்போ? அங்க அண்ணன் வீட்டுல தான் தங்கிட்டு போனோம். இங்க ஒரு அண்ணன் வீடு இருக்கு. ஆமாங்க, சின்ன அண்ணன் இங்க தான் இருக்காங்க. சரிமா. அதனால என்ன வந்து நைட்டோட நைட் 2 மணிக்கு வந்து எனக்கு வந்து ஆண் வாரிசு இல்ல, என்ன அடிச்சு கொல்றான் பாத்ரூம்ல வச்சு. யார் அடிச்சு கொல்றா? இவங்க ஹஸ்பண்ட். அவங்க அக்காவோட அழுதாங்க. கால வந்து விழுதாங்க மேடம். எனக்கு வந்து ஆண் வாரிசு பெத்து கொடு, இல்லைன்னா அடுத்து வந்தா எனக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கும், என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேன், வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிரட்டினாரா அவங்க மாமா? வேற கல்யாணம் இதாவே. சரி அப்படித்தான் மிரட்டி அக்கா அடிச்சிருந்தா நீங்க வந்து அண்ணன் தம்பி நீங்க எல்லாம் போய் அவரை என்ன சங்கதின்னு கேட்டு வருவீங்களா? இப்படி உடனே நீங்களே கூட போயிருப்பீங்களாமா? அது வந்து சமைச்சு போடாது ஹஸ்பண்டுக்கு. நான் வந்ததுல இருந்து எங்க அக்கா தான் துணி துவச்சு போடாது. அது ட்ரெஸ் எல்லாம் அவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க, நான் 10th தான் முடிச்சிருக்கேன். அது என்ன செஞ்சிச்சு, துணி மணி எல்லாம் கொளுத்தி விட்டுருது உன்னோட. எங்க அக்கா. யாரோட துணி மணி? எங்க இது அவங்க ஹஸ்பண்ட். இது அக்காவோட ஹஸ்பண்ட். அந்த அளவுக்கு கோவம் இருந்திருக்கும் அவர் மேல? இல்லைங்க மேடம், அது வந்து அப்பலேருந்தே அவங்க வந்து பெரிய பொண்ணு அந்த பிள்ளைய பசங்களை கேளுங்க மேடம். அத்தனை டீட்டெயில் உண்மையெல்லாம் சொல்லுங்க மேடம். எதுக்கு எடுத்தாலும் அழுது ஊரா போறது. அன்னைக்கு திடீர்னு உங்க பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டு நாங்க குறையாறு வரைக்கும் போயிட்டு வரோம் மேடம். இதே மாரி காணுன்ட்டு 1 மணிக்கு நாங்க அங்க நிக்கிறோம். சொந்தக்காரங்க அனைத்து வீட்டுக்கும் போயிட்டோம். புள்ள கொலுசு கால் மோதக்கண்டு தாலி மோதக்கண்டு அடிச்சு அடகு வச்சுட்டு இது புடவை எடுக்கிறது, இது செப்பல் வாங்குறது, ஓவர் செலவு மேடம். இது யாருமே பண்ண முடியாது மேடம். இது வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க, 2 குடும்பத்தையும் மெயின்டைன் பண்றாங்க. நல்ல சந்தோஷம். அத்தனை செலவுக்கு இவர் காசு கொடுக்குறாரா இல்ல 10ஆவதுனாலதான் பாவம் கொலுசு எல்லாம் வைக்குது? இல்லைங்க மேடம், இப்ப செலவுக்கு 10ஆவதுக்கு நல்லா மாச சம்பளமும் வாங்கிக்குது மேடம். உங்க அக்கா பேர்ல மெயின் என்ன சொல்றீங்க? வீட்டு பாத்துக்கிறதுல ஒழுங்காங்கிறீங்க. அப்படி அப்புறம் எப்படி 2 கல்யாணம் 2 குழந்தை பெத்து வளர்த்துனாங்க? அப்படி இல்லைங்க மேடம். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து சந்தேகம் பிடிச்சாங்க அவங்க அக்கா வீட்டுக்காரங்க மேல. அவளை வச்சிருக்கேன் இவ்வளவு வச்சிருக்கேன்னுட்டு சந்தேகம் தான் ஃபர்ஸ்ட். அக்கா. உங்க அக்கா சந்தேகப்பட்டாங்க? யாரு? அக்கா புருஷனை சந்தேகப்பட்டாங்க. ஆமாங்க மேடம். வேணாமா வேணுமா சந்தேகப்பட்டது? அவங்க வேணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க வந்து சந்தேகம் குடிக்கல. இப்ப தற்போதைய நீங்க யாரோட வாழ்றீங்களோ அவருக்கு, அதாவது உங்க அக்கா வீட்டுக்காரருக்கு. ஆமாங்க மேடம். அவங்க அண்ணியோட தொடர்பு இருக்கிறது உண்மையா இல்லையா? அது வந்து எனக்கு தெரியாதுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அங்கேருந்து தான் ஃபர்ஸ்ட் அங்க போனாங்க, காலேஜ் போனாங்க. ஏன்னா எங்க அண்ணன் தான் வளர்த்துச்சு, எங்க அண்ணி தான் வளர்த்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க தனியா சம்பாரிச்சு தனியா சீமை ஓட்டு வீடு கட்டி தனியா இவங்க வந்து கல்யாணம் பண்ண பிறகு நான் இந்த சின்ன பிள்ளை வந்து எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அப்பா இருக்கிற முன்னே எங்க சின்ன பிள்ளை வைசாலி பிறந்துச்சு. அதுக்கு போய் நான் அம்மா சனத்துல எல்லாம் நல்லது கடுத்து நான் தான் இடம் செஞ்சேன், பீத்துணி அடைச்சேன், எல்லாமே நான் தான் இடம் செஞ்சேன். கடைசியில வந்து நான் அப்புறமா போயிட்டேன். 4 வருஷம் கழிச்சு நான் அங்க போயிட்டேன் சென்னைக்கு. அண்ணன் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டுன்னு. அண்ணன் பெரிய அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணாங்க, மாமா பொண்ணுதான். அழாதீங்க, சொல்லுங்கம்மா. இப்ப தேவையே இல்லாம நீங்க போய் அந்த வாழ்க்கையில உங்களை நுழைய வச்சுட்டாங்க.
அதே வச்சு இப்ப வந்து நான் நீ அண்ணத்துக்கு என் புருஷனை கட்டிக்கிட்டு இப்ப வந்து இருக்குமே ஊரு ஊரா போகுது மேடம். எதுக்கு எடுத்தாலும் என்னைய யூஸ் பண்ணிக்குது ஒரு தகடையா. என்ன சொல்லுது உங்களை வச்சு? என்னைய நீ வந்து 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்ட, நீ நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து எங்க அண்ணன் சின்ன அண்ணனே நைட்டு தான் மேடம் நான் சந்திச்சுக்கிறேன். 2 அண்ணன் அவருக்கு தொடர்பு கிடையாது. உங்களுக்காக போயிட்டாங்களா? எனக்காக யாருமே கேட்கல. சரி, நீங்க வந்து உங்க அக்கா புருஷனை விரும்பி காதலிச்சு அப்படி கல்யாணம் பண்ணீங்களா இல்ல உங்க அக்காவுடைய கட்டாயத்துக்கு கல்யாணம் பண்ணீங்களா? எங்க அக்காவோட கட்டாயத்துக்கு தான் மேடம். இது உங்க மாமாவா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கல? அவங்கள விரும்புறேன், நீ எனக்கு வேணும் அப்படின்லாம் உங்க மாமாவா சொல்லல? அப்படிலாம் இல்லைங்க மேடம். முழுக்க முழுக்க அக்கா தான் ஆண் வாரிசு வேணும்னு ஒரு மூட நம்பிக்கையில உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, உங்க அண்ணன் எல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அண்ணெல்லாம் ஒத்துக்கல மேடம். சரி, அக்கா எப்பவுமே கொஞ்சம் அவ்வளவு சரியில்லைன்னு சொல்றீங்க மனநிலையெல்லாம். அப்படி இருக்கப்ப அக்கா சொல்ற அந்த முக்கியம் பயங்கரமான விளையாட்டுக்கு நம்ம ஒத்து போயிருக்கலாமா? அது ஒரு வாழ்க்கை, உங்க வாழ்க்கையே அதுல வந்து ஒரு கேள்விக்குறியா நிக்குதுங்கிறது உங்களுக்கு புரியலையா? எனக்கு வந்து என்ன வந்து இன்னொருத்தன் வந்து அவங்க அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ண போறான், நீ வந்து எனக்கு வந்து வாழ்க்கை கூட இல்லன்னா வேற பொண்ணை பண்ணிக்கிறதுக்கு நீயே வந்து பண்ணிக்க, என் புள்ளையில வந்து மத்தவ வந்து பாத்துக்க மாட்டா, எடுக்க மாட்டா, நீ தான் பாப்ப, ஏன்னா என் கூட பண்ண தங்கச்சியா இருக்கிற, நீனே பண்ணிக்க. என்ன தொந்தரவுமா பண்றாங்க? அக்காலாம் ஒண்ணு, அவங்க வந்து அவங்க பட்டே இருக்காங்க, நான் அப்படியே நான் இருக்கேன் மேடம். என்னமா ஓவர் செலவு பண்றாங்க மேடம். 2வது ஒண்ணு, காசு கையில கிடைச்சதுன்னா ஊரா போயிடுறாங்க மேடம். ஊரா போய் என்ன போய் சொல்றது, இப்படி செய்யல போகல. ஆனா வந்து அண்ணிய பேசுறது இல்லையா? அண்ணி தானே பிடிக்கல உங்களுக்கு? அண்ணி கூட தானே உங்க வீட்டுக்காரர் தொடர்புல இருக்கிறதாக சொல்றாங்க. இருக்கிறாங்க மேடம். அப்ப இருந்துச்சுங்க மேடம், இப்ப நாங்க வந்து இந்தாண்ட வந்துட்டோம் நாங்க. அந்த நிஜமாவே இல்லையா? இன்னுமே அண்ணி கண்ட்ரோல்ல இருக்கிறதா இல்ல அவங்க சொல்றாங்க? அது என்னன்னு தெரியலைங்க மேடம். நான் வந்து தனியாங்க முதல்ல வந்து அண்ணியே தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அண்ணி கூட தொடர்பு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது நீங்க, இப்ப இல்லைங்கிறீங்க. என்னமா உண்மை? எனக்கு தெரியாது மேடம், அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். நான் எதுவும் சொல்லலையா? எனக்கு வந்து உங்க அக்காட்ட உங்க வீட்டுக்காரரே சொல்லியிருக்காரு, இப்படி எங்க அண்ணி கண்ட்ரோல்ல நான் இருந்தேன், இப்ப வந்து நம்ம தனியா வந்துட்டோம்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அவரு? என்கிட்ட ஒண்ணும் சொல்ல மேடம், என்கிட்ட சொல்ல மாட்டாங்க மேடம். உங்க பேர் என்னங்க? குணசேகர் குணச்செல்வி. 2 ஃபேமிலியை மெயின்டைன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குதா? இருக்கு. பண்ணிடுறீங்க? 2 ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணிருக்கேன் மேடம். அந்த மூத்த மனைவிக்கு பணமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. ஏதோ 100 ரூபாய் அப்படி இப்ப கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 100 ரூபாய்லாம் வச்சு எப்படி மேடம்? அதான் நான் எப்படி 2 குழந்தையோட நான் எப்படி வாழ்றதுன்னு சொல்லித்தான் அழுறாங்க. என்னை கவனிக்கிறதே இல்லை, என் வாழ்க்கையே வீணா போச்சு, என் தங்கச்சியவே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். முதல்ல உங்க அண்ணி வந்து உங்களை வாழ விடாம பண்ணாங்களாம். அண்ணியோட கண்ட்ரோல்ல அண்ணி சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே அடிப்பீங்களாமே? அப்படிலாம் கிடையாது. மேரேஜுக்கு பிறகு தனி வீடு, நான் வந்து கல்யாணம் பண்ணி தனியா இடம் அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வீடு கட்டி எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா கம்ப்ளீட் அண்ணி கண்ட்ரோல்ல தான் இருக்கணுமாமே. அப்படி அடிப்பீங்களாமே? அது மாதிரிலாம் கிடையாது. ரத்த காயத்தோட உங்க அண்ணி சொல்லி கொடுத்து அப்படி அடிப்பாங்களாம். அப்படி உங்க அண்ணியோட ஃபுல் பொம்மை மாதிரி இருந்தீங்களாமே நீங்க? அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ண 3 நாளே நான் வந்து ஃபுல்லா அவங்க வீட்டை விட்டு வெளில போய் சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அதுல இருந்து ஃபுல்லா இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் தான் இருந்தது. அவங்க மனைவி மேல உங்களுக்கு என்ன பிடிக்குங்க? அந்த குணச்செல்வி கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப அன்பு பாசமா இருப்பாங்க. சரி. ஆனா குணம் வந்து என்ன பிடிக்காது? குணம் வந்து மாறும். என் மேல ரொம்ப சந்தேகப்படும். ரொம்ப பொசசிவ்னஸ். ஏற்கனவே நீங்க அண்ணி கூட வந்து க்ளோஸா இருந்ததுனால இப்ப வந்து மறுபடியும் போயிருவீங்களோ, விட்டுட்டு போயிருவீங்களோன்னு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு இடமா இருக்கப்பல தானே இப்ப அவங்க தங்கச்சி எப்படி நீங்க கல்யாணம் பண்ணலாம்? இல்ல, அதுக்கப்புறம் நாங்க அந்த ஊரை விட்டு வந்துட்டோம் மேடம். சரி. இது மாதிரி அண்ணியோட இப்ப தொடர்பே இல்லையா உங்களுக்கு? அந்த ஊரை விட்டு நான் பங்கு வேலை பார்த்த இடம் இருக்கு கொள்ளிடம், அதுல அங்க வந்துட்டேன். அங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இல்ல அண்ணி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? உறவே கிடையாது. அண்ணன் தம்பி உறவே இல்லை. இப்ப உறவே இல்ல. எத்தனை வருஷமா இல்ல? இவங்க சண்டை வளர்த்த பிறகு தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு தொடர்ந்து சண்டையா இருந்தது. உடனே அப்புறம் ஊர்ல எல்லாருமே பேசி எல்லாம் இது பண்ணி சரி அதுக்கு இதுக்கும் இந்த சம்மந்தம் இருக்க கூடாதுன்னு அதுல சுத்தமா நான் உறவே வச்சுக்கிட்டு இல்லைங்க. அண்ணி வந்து உங்களை குடும்பப்படுத்திருக்கா, எல்லாம் சேர்ந்து உங்களை அடிக்கிறது அந்த மாதிரி உண்டு மேடம். உண்டு இல்ல? முதல்ல இப்படி பண்ணிருக்காங்க. உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம்? அதெல்லாம் 2 மனைவியுமே படாதபாடு படுத்திருக்கு உங்களுக்கு. 2 பேருமே அவங்க அந்த அண்ணனும் அவங்களுக்கு சண்டை வாங்கும் போது திரும்பி நான் கேட்டு கட்டை எல்லாம் எடுத்துட்டு நான் அடிக்க போய் அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி ஸ்டேஷன்ல கூப்பிட்டு எல்லாரும் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் திரும்பி 2 பேருமே அந்த ஊரை விட்டு கொண்டு வந்து இப்ப ஏற்கனவே உங்க மனைவி சந்தேகப்படுற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்போ எதுக்கு இந்த பொண்ணு? அவதான் மேடம் என்ன வந்து எனக்கு ஆண் வாரிசு வேணும். யாரு நீங்க? ஆண் வாரிசுக்கு உங்களுக்கு ஆண் வாரிசு நீங்க கேட்டீங்களா இல்ல உங்க மனைவிக்கு வேணும்? அவங்க எல்லாம் கேட்டாங்க. நான் 2 குழந்தையோட போன்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு டெபாசிட் எல்லாம் பண்ணி நான் பக்காவா படிக்க வச்சிருந்தேன். எனக்கு வந்து இவர் டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். இதுல வந்து நான் அதை தேடணுங்க அவசியமே கிடையாது. இவன் என்ன பண்ணுவான், நைட்ல வந்து இது மாதிரி ஊர்ல சண்டை நடக்குது பாருங்க,
2-3 பேர் அண்ணன் தம்பிக்குள்ள வந்து மற்றவங்களை சண்டை வாங்குவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லுவா, நாளைக்கு நமக்குன்னு ஒரு பிள்ளை வேணும், இப்போ பாரு என்ன நடந்தது பாரு அந்த வீட்டில், அவங்க பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து போய் அடிக்கிறானுவா, நாளைக்கு நமக்குன்னு ஒரு வாரிசு இருந்தாதான் இந்த ஊரில் ஆண் என்ன பெண் என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட் மேடம். காலம் மாறி போச்சு, எல்லாம் ஒண்ணுதான். இப்போ அதே கிராமத்துல வந்து இந்த அடிதடிங்கிற மாதிரி ஒரு சூழல், அடிதடிக்கு ஒரு மகன் இருக்கணும்னு நினைச்சாங்களா? அதான் உண்மை மேடம். அப்ப அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவளே சொல்லுவா, நீ போய் அவளை யாரு கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்க 2 பேரும்? மேரேஜ் நாங்க கோயில்ல மனைவி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றாங்க, சும்மா சேர்த்திட்டு இருக்காரு வாழ்றாருன்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்த பிறகு நாங்க போய் கோயில்ல 2 பேருமே கல்யாணம் பண்ணி. ஆனா 2 பேரும் ஒற்றுமையாவும் வாழ்ந்திருப்பாங்க போல இருக்குது அக்காவும் தங்கச்சி. இப்ப எதுல திடீர்னு பிரச்சனை வந்தது உங்களுக்கு? பிரச்சனை இல்ல மேடம், இவங்க அண்ணன் தம்பி என் தங்கச்சியை போட்டு அவங்க அண்ணி எங்க மச்சனர் எல்லாம் அடிப்பாங்க அப்படின்லாம் கூட வருத்தப்பட்டாங்க. ஆனா இப்ப எதுல பிரச்சனை வந்தது உங்களுக்கு? அதாங்க மேடம், இவங்க வந்து டியூட்டிக்கு வந்துருவாங்க, அசிங்கமா வந்து ஏசுவாங்க டியூட்டில. அப்படியே வேலை செய்யற இடத்துல இருந்தா? இல்லங்க மேடம், வீட்டுக்கிட்ட வந்து போயிட்டதுக்கு அப்புறம் இல்ல, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்ல. அவங்க வந்து எருக்கூர்ல இருக்காங்க, அதுல இருந்து 10 கிலோமீட்டர் பங்கு இடத்துல நான் இவங்களுக்கு வீடு கட்டி இவங்க இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் டச்சே கிடையாது. இந்த பிள்ளைகளை அங்க அழைச்சிட்டு போவோம், அந்த பிள்ளைங்க 2 பேரும் பாசமா வச்சுப்பாங்க. இந்த பிள்ளைங்களும் பாசமா வச்சுக்க, அது அந்த பிள்ளைங்க வந்து இவ பாசமா வச்சுப்பா. இங்க எதுவும் இல்லைனாலும் அங்க கொண்டு போய் கொடுப்பா, அங்க இல்லைன்னா இங்க அதெல்லாம். ஆனா இவங்க 2 பேருக்கும் டச்சே கிடையாது, இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையே கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை? எதனால இங்க வந்ததுன்னே தெரியல மேடம். காசு வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த காசு ரவுண்டிங்ல இருக்கும். மந்திரம் பண்ண போறோம்னு பொறையாறுல போய் 3 நாள் தங்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து பயங்கரமா உடம்பு சரியில்லாம போய் பயங்கரம் வேணாம் விட்டுருங்க மேடம். நான் 2 புள்ளைய பிடிச்சிக்கிறேன். இவளுக்கு மனசன இவ நல்லா வாழ்வா. இவ வந்து மேடம் சொல்றேன், இந்த ஆளு கொன்னுட்ட உடனே அவங்க அவ்வளவு ஒரு டார்ச்சர். என்னம்மா பண்றாங்க அவங்க? ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்கறாங்களே. இவ வேணாம்னா இவள விட்டுருங்க. 2 புள்ள இப்ப இவ்வளவு நேரம் அப்படி பேசல, இப்ப வேற மாதிரி பேசுங்க மேடம். அவ வந்து இந்த மாதிரி பண்றாரு, பார்த்தா ஊமை மாதிரி. எனக்கு இவரு கூட 10 வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். சரி, இவங்களால என்ன என் உயிருக்கு கூட ஆபத்து உண்டு. வேணாம் மேடம், என் பிள்ளைங்களை 2 பொம்பளை பிள்ளைன்னு தானே இவரு பண்ணிட்டு நான் பண்ணங்கிறாரு. நானா நீங்க பண்ணி வைக்கலையா? தங்கச்சி போய் சொல்லுதா? பொய் சொல்லுது. இவருக்கு வந்து அண்ணன் கிட்ட இருந்து சண்டை வாங்கிட்டா, இன்னொரு அண்ணன் கிட்ட இருந்து சண்டை வாங்கிட்டா. பொய் சத்தியம் பண்ண சொல்லுங்க மேடம். என் பிள்ளைய நான் அழைச்சு என்ன ஊர்ல போயிட்டாங்க, நாங்க காரைக்கால் வேளாங்கண்ணி அடிக்கடி எங்க அக்காவோட கொழுந்தார் பார்த்து அங்க போய் எங்க அக்காட்ட சொல்லிருக்காரு. இவங்க தங்க ஒரு நிமிஷம், இவங்க 2 பேத்துக்கும் ஒன்னா வாழ்றதுக்கு காரணம் நீங்களா இல்ல அவங்களே பாருங்க? இல்லவே இல்ல மேடம், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப தொடர்பு இருந்திருக்கு. முதல்லயே குழந்தைங்க தான் ஏற்கனவே சரி பண்ணிருக்காங்க. இவங்க நெய்வேலி போய் அழைச்சிட்டு போய் கடைசியா தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாரா? அவரு கேட்டாரா இல்ல நீங்களே போனீங்களா? கேட்கல மேடம், அவரு நேரா பேச சொல்லுங்க. இவரு 2 பேரும் பேசி இவங்க எங்க தங்கணுமா கேட்டா LIC ஏஜென்ட்டுங்க. என்னென்ன சொல்ற, நான் சந்தேகப்படுறேன். இவர் 10 வருஷம் ஆகுது. இவரு வீட்டுக்கு வரும்போது யாரு கூடயாவது நான் பேசிக்கிட்டு இருந்தேன். காரியத்தை சாதிக்க ஒரு நாள் அடிச்சா பாருங்க, இவகிட்ட அடிபட்டுட்டா இவங்க அண்ணன். ஐயோ பொய் மேடம், அப்படி பச்சை பொய் மேடம். கேளுங்க மேடம், பிடிச்சு அடிச்சா கேளுங்க மேடம். நாங்க வந்து 2 பேரையும் வந்து நான் பிறந்த ஊர்லயே வச்சிருந்தேன். இவளுக்கு நான் வீடு கட்டின வீடு வச்சிருந்தேன். இவளுக்கு வந்த பிறகு இவளுக்கு ஒரு வீடு கட்டி ஒரு 5 வீடு தள்ளி இருந்தா. இவதான் சொன்னா, மேடம் நீ எங்கேயும் வெளியில வைக்காத, அவ சின்ன குட்டி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கேட்பானுவா, இங்கே வீடு கட்டி இங்கே கொடுக்க சொல்லி இவளே கது வாங்கி அரிக்க வாங்கி எல்லாம் கட்டி திரும்பி வந்து இவளே பூந்து உள்ள கொண்டு அடிப்பாங்க. எனக்கு வந்தா எத்தனை மணிக்கு அவகிட்ட போனேன், ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு இவன் கேட்பான். என் மனசு வருத்தத்துல இவன் மேடம் அந்த பிள்ளைங்க போன வாரம் தூக்கிட்டு வந்தாங்க சாரி கேளுங்க. இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும், என் வாழ்க்கை எனக்கு வேணும்னு கேட்டீங்க. ஒரு வார்த்தைக்கு பாத்தீங்களா? அதுக்காக அப்படியே மாத்திக்குவாங்களா? நல்ல மனசு தொட்டு சொல்லு. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்ப ஏன் உங்களுக்கு டெலிவரி ஆச்சு? அத கேளுங்க மேடம். மேடம் இங்க இருந்து ஆவடி அது ஒண்ணுலயே தெரியுதேமா. பழகின பிறகு கன்சீவ் ஆயிட்டான் மேடம். கன்சீவ் ஆன பிறகு உங்க அண்ணன் தம்பிக்கு எல்லாம் தெரியக்கூடாது சொல்லாதன்னு சொல்லி தைக்கால வந்து படுக்க வச்சுட்டு நீ அண்ணனை வந்து ஆனா சத்தியம் இல்ல மேடம், இது பொய் அப்படியே பொய் சொல்லுது. இது இவ்வளவு நேரம் பேசினாலும் நான் பதில் பேசினேன், என்ன பேச விடுங்க மேடம். அது அழுது எது எப்படி இருந்தாலும் கல்யாணம்னு முதல்ல அக்கா இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை பங்கு போட்டது ஃபர்ஸ்ட் தப்பு.
சட்டப்படி அவளுக்கு நீங்க அது இடையில கிடையாது வந்து மேடம். மாபெரும் தப்பு. அவதான் கல்யாணம் பண்ணா. அப்படியே இருந்து உங்க அக்காவே மூடத்தனமா முட்டாள்தனமா வந்து எங்க ஹஸ்பண்ட யாராவது சொல்லுவாங்களா? ஏன்னா அந்த காலமா என்ன மேடம்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியா நீ அவ இன்னும் விவரம் தெரிஞ்ச பொண்ணு மெட்ராஸ் அவதான் கல்யாணம் பண்ணவன், நான் சேர்த்துக்கிட்டேன். மேடம் இல்ல மேடம், இது வந்து மாமா பையனை வச்சிருந்தது மேடம். எங்க பாரதிராஜா ஒண்ணு வச்சிருந்தது. தைக்காலுக்கு வர வச்சது, தைக்கால மாமா பையனை வச்சிருந்தது. தைக்கால வர வச்சது. இவங்க அடிச்சு போட்டு உங்க பாத்ரூம் உள்ள வச்சாங்க. அடிச்சு போட்டு ஊரு புள்ளா வந்துருச்சு. அங்க பேக் எடுத்துக்கிட்டு ஆவடிக்கு வந்தாங்க. வரல மேடம். ஆவடிக்கு அவளை வந்து வந்துருச்சு. அவளை கேளுங்க ஆம்பளை மேடம். வச்சிருக்கா. அவங்க எங்க அண்ணன் சத்தியம் பண்ண கேளுங்க. சொல்லுங்க. எங்க அண்ணன் கேளுங்க. நான் பண்றேன், இவர் கண்ணால பாத்தாரா அப்படின்னு கேட்டு இவர் சத்தியம் பண்ண சொல்லுங்க. என் பேண்ட் சட்டை ஷூ எல்லாமே மேடம் அப்படியே வீட்டுல வச்சு கொளுத்தி விட்டாங்க. உடனே நான் வந்து இவளை தடுக்க பண்ணும்போது பிள்ளைங்க நீ போயிடுப்பா வேணாப்பான்னு சொல்லி என்ன கொள்ளையில தள்ளிட்டு கது சாத்திட்டு அப்படியே மனசார அவங்க எரிச்சாங்க ரெண்டு பேரும் பசங்களுக்கு ஏன் இப்படி இவரு பண்ணீங்க? வந்து பசங்களுக்கு எப்ப பிடிக்கல. அதுல பண்ணீங்க? இருந்து இந்த பொண்ணு பேண்ட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பண்ண பிறகு இல்ல மேடம் அந்த வீட்டுல வச்சிருக்கேன். நான் அதுக்கு என்ன முன்னாடியாங்க பசங்களை விட்டு கூட்டம் சொல்லணும். அப்பா கூட்டமா அடுப்புக்குள்ளன்னு கூட்ட அனுப்ப சொல்றோம். இங்க பாருங்க இவ கேஸ் சரி, எனக்கு ஒரு அதுல இருந்து கேள்வி. pants உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது இல்லையா குணச்செல்வி கூட? 10-12 வருஷம் நீ 10 12 வருஷம் வருஷம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் 10-12 வருஷம் ஆகுது இல்ல? பிகினிங்ல ஒரு 6-7 வருஷம் எப்படி இருந்ததுங்க? பிகினிங் ஸ்டார்டிங்ல ஆயிடுச்சு மேடம். என்னாச்சு சார்? இது மாதிரி என் மேல சந்தேகப்பட கோணலாவே இருந்தது. கோணலாவே. சந்தேகப்படாம உங்களை எப்படி இருக்கு? நேரடியா பார்த்தேன் மேடம். இல்ல இந்த மாதிரி ஒரு ஆணை எப்படி சந்தேகப்படாம ஒரு அதுங்காட்டி ஒரு 12 வருஷம் வாழ்ந்திருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 6-7 வருஷமாவது வீட்டுல உங்களோட அந்த சமையல் பண்றது அது மாதிரி வேலைகளை செஞ்சாங்களா இல்லையா? அதெல்லாம் கரெக்டா செஞ்சாங்க. அதெல்லாம் கேளுங்க மேடம். கரெக்டா செய்வா. சமைச்சேன்னா முதல்ல இவர் சாப்பிட்ட இருந்தே- மிச்சம்தான். கறி வாங்கிட்டு வந்தாலும் குழந்தை பிள்ளைக்கு போய் இவரே கேட்பாரு. அவ்வளவு சாப்பிடுவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வைப்பேன். எனக்கு சூச்சி வாங்க தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் இவளுடைய மனமே மாறிச்சு மேடம். இந்த சந்தேகம் வந்து சந்தேகம் நேரடியா ஒரு பார்த்தா ஒரு நிமிஷம் இனிமே பேசக்கூடாது. நீ கமெண்ட்ருங்க. சந்தேகம் வந்து புரியுதுங்க எனக்கு ஓரளவுக்கு சிச்சுவேஷன். இவ்வளவு நேரம் பேசுனதுல அந்த பொண்ணு வந்து இப்ப சில குணக்கேடுகள் இருக்கலாம் குணச்செல்விக்கு, சில குணம் மாறுகள். மனசாலும் பார்த்தா மனம் பாதிக்குது எனக்கு. அத்தனைக்கும் வந்து ஒரு கணவன் வேறொரு பொண்ணோட இருக்கிறத கண் முன்னாடி பார்த்துட்டு எந்த பொண்ணு சரியா இதுக்கு முன்னால வேற ஒரு அத பொண்ணு அப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ஒரு முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. இல்ல என்ன மேடம் வாழ்க்கை? வேற ஒரு பொண்ணு இருந்துட்டு அவ பாத்து எல்லாரும் பேசினா என்ன கேக்கும்? மேடம், அவன் அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து என் வீட்டுக்காரர் வந்து இருந்தா என் கூட இருக்கணும் இல்லையா? அவ கூட இருந்துகிட்டு நல்லா வாழட்டும். என் 2 பிள்ளைங்களும் நீங்களே பார்த்து ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல என்ன சேர்த்து விடுங்க. நான் இருந்துக்கிறேன். அப்பா, அம்மா 2 பேருக்கு அனுபவிச்சுட்டேன் 10 வருஷமா எல்லாத்தையும் எப்படி வருமானம் என்ன எப்படி வாழ்றீங்க? வேலை பாக்குறேன். ஏதோ ஒரு கேண்டல்ல சமைக்கிறேன். ஒரு உங்களுக்கு உடம்பு வேற முடியலையா? பரவாயில்ல, எனக்கு பிள்ளைங்க தான் முக்கியம். இவெல்லாம் சொல்றா வீட்டுக்காரர் வேணும். நான் அதை மாதிரி நினைக்கல. நீங்க பசங்களை விட்டு கேளுங்க மேடம். வந்தா ஒரு வாச கூட்ட சொல்ல மாட்டா. வந்து தெருவுல கேட்டு பாருங்க மேடம். ஒரு மிளகாய்க்கு சொல்ல மாட்டா. அது நான் எடுத்து போட்டு செய்வேன். ஒரு அம்மா சாப்பிட செஞ்சுட்டா மேடம். சாருக்கு போராட்டமா இருந்த பாருங்க. அதுதான் எனக்கு விளைவா ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்கும் மேடம் இவ போயிட்டா மேடம் இங்க காசு எடுத்துட்டு ஓடிடு மேடம். 10,000 ஏற்கனவே இருந்த வீட்டுல வாங்குறாரு. கட்டின மனைவி இன்னதும் வாங்கணும். இதோ இருக்கு 10 வருஷம் ஆகுது. இந்த சம்பளம் வாங்குறேன். இந்த இது சேர்த்து கொஞ்சம் இது ஒரு வீடே கிடையாது 10,000. நான் பேச விடுறேன். அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அந்த அந்த 5000 திரும்பி 20,000 வீடு மாத்துறதுக்கு நான் அந்த திரும்பி 5000 கொடுத்த வீட்டை வேணான்னு சொல்லிவிட்டு திரும்பி 20,000 வீட்டுல அட்வான்ஸ் கொடுத்து கொண்டு வச்சிருக்கேன் மேடம். மேடம், அந்த 5000 நான் எவ்வளவு இவங்களுக்காக இப்ப மேடம் என்ன பிரச்சனைமா? இங்க ஒரு பாருங்க நிமிஷம் இருங்க. என்ன பிரச்சனை? அதாவது இவர் வந்து எனக்கு செய்ய வேணாங்கிறா. இல்ல ஒரு நிமிஷம். ஐயோ சத்தியமா இல்ல மேடம். அது இப்ப உங்க போய் பிரச்சனை என்ன? உங்க வீட்டுக்காரர் உங்களை கவனிக்கிறது எங்க வீட்டுக்காரர் கமெண்ட் என்ன கவனிக்கிறது இல்ல. வாடகை வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்காரு. கூரை மாடி மேல கூரை. ஏமா அப்புறம் சொந்த வீட்டு சொந்த வீட்டுல சண்டை மேடம் அங்க அங்க சண்டை போடுறாங்க கேளுங்க. போலீஸ் அந்த கேஸ் வீட்டு- வரைக்கும் அந்த போயிடுச்சு வீட்டுல யார் இருக்கா? இப்ப அந்த வீடு பூட்டி இருக்கு மேடம். நான் போய் என் சொந்த இடத்துல நான் இருக்கேன். இவங்க அண்ணா நீ வந்து என்ன வந்து எந்த ஒரு டார்ச்சர் பண்ண கூடாது மேடம். நீங்க அதுக்குள்ள என்ன ஏற்பாடு பண்றீங்களோ சரி. நான் என் இனி பிள்ளை உங்க அண்ணனும் அண்ணி வரமாட்டாங்க. அந்த என்னோட மாலத்தையும் ஷேக்கரும் அவங்க அண்ணனும் அண்ணி இனி வந்தாங்கன்னா இனிமேலும் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கே அசிங்கப்பட்டு இனியும் வந்து உங்களை ஏதாவது ட்ரபிள் இனிமேல் பண்ணாங்கன்னா வருவாங்க மேடம். அவங்கள ஊர் பாத்துக்கும் ஏன்னு நாடு கேட்டா நாங்க பாத்துக்கும். வந்து சொல்லி இருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆபீஸ்ல இருப்பாங்க. நான் போய் சொந்த வீட்டுல இருக்கவும் எனக்கு பயம். அவங்கள கூப்பிட்டு எப்படி ஏதாவது நீங்க பண்ணாங்கன்னா போன் பண்ணுங்க. இப்ப போன் பண்றேன் மேடம். சரி அடுத்தது நான் சொந்த வீட்டுல போய் அண்ணி இருக்கணும். அண்ணனும் வரமாட்டாங்க வர வேண்டாம் நீங்க நியாயம். இவரு அடுத்தது. என் கூட வரணும். இப்ப நீங்க சொன்னது அந்த சொந்த வீட்டுல போய் வாழணும். நான் சொந்த வீட்டுல அவங்க இருக்கணும். அண்ணனும் அண்ணி வந்து தொந்தரவு தொந்தரவு பண்ண பண்ண மாட்டாங்க. மாட்டாங்க. பண்ண முடியுமாங்க? நான் அதுக்கு பக்காவா நான் பாக்கலாம். பண்ணிட்டேன் இந்த நிகழ்ச்சி மூலமாவும் நான் கேட்டுக்கிறேன். அவங்களுடைய அண்ணா வந்து அவங்க அண்ணன் பேர் சேகருங்களா? சேகர் மாலதி சேகர் மாலதி 2 பேரும் இவ்வளவு நாளா அவங்களுடைய தம்பியோட வாழ்க்கைய இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சீங்க. தமிழ்நாட்டு சார்புல கேட்டுக்கிறேன், இனிமேலும் இந்த பொண்ணை நீங்க கஷ்டப்படுத்த கூடாது. அவங்க கணவர் அவங்களுக்கு கட்டி கொடுத்த அந்த இடத்துல அவங்க குழந்தைகளோட அவங்க வாழ்றத இனி எந்த ரூபத்திலையும் நீங்க எந்த விதமான தொந்தரவும் அவங்களுக்கு பண்ணாம இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இல்லைன்னா விளைவுகள் மோசமா இருக்கும். நல்லா இருக்கா? நீங்க போன் பண்ணலாம், நம்ம போலீஸ் போலாம்.
எது வேணாலும் பண்ணலாம், நீ யாருமே இல்லைன்னு நினைச்சு சரில கவலைப்படாத. மேடம் நீங்க இருக்கீங்க மேடம். சரி, இப்போ உங்க வீட்டுக்காரரு அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கிடையாது. உங்க தங்கச்சி என்ன பண்றது இப்போ? தங்கச்சி வந்து அவ இவரு கூட இருந்தா இருக்கட்டும், என்ன வெட்டி விட்டுருங்க, எனக்கு வேணாம். அப்ப ஏன் கூட இருந்தா அவ்வளவு வேணாம், யார்கிட்ட ஒருத்தவங்க இவ்வளவு நாள் வளர்த்து விட்டுட்டு எனக்கு சட்டப்படி உங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு. இருக்கு. ஆனா உங்க சொந்த தங்கச்சி சொந்த தங்கச்சி அவ அக்கான்னு நினைக்கலையே, நான் வீட்டுக்கு தப்புதான். மாபெரும் தப்புதான். நான் மன்னிக்கவே மாட்டேன். அக்காங்கிற மன்னிப்பு கிடையாது. பட்டு பட்டுன்னு பிரஷர்ல உழுந்து கிடக்கும். நான் தான் ஓடி போய் எல்லாம் செய்வேன். கேளுங்க மேடம். எல்லாம் செஞ்சீங்க, ஒரு புருஷனே எல்லாம் கூட வச்சுட்டு இருக்கீங்க. மேடம் அதுதான் மேடம் அவ செஞ்சது. என்ன என் friend சொல்றா? நான் கூப்பிடுறேன் நான் மேடம் ஆம்பளை இது. பிள்ளை பெத்துட்டேன், ஐயோ, நீ அது 2 சத்தியமா பொட்டை பிள்ளை சொல்லவே இல்லை வச்சிருக்க, மேடம். நீ என்னடி வச்சிருக்கிற? சும்மா அழாதீங்க, ஏற்கனவே பிரஷர். அது அழுத காரியத்தை சாதிக்கும் பிள்ளைங்களை வர மேடம். சொல்லுங்க மேடம். 2 பசங்களையும் கூப்பிட்டு கேளுங்க மேடம். இல்லைங்க மேடம், அது அநியாயம் போய் சொல்லுது வாடி அது. போடி அக்கா, வாடி போடி. உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேத்துல யாருங்க சரி? எனக்கு சரிங்களாம் மேடம், இவளும் வேணும் அவளும் வேணும், அப்படி அவளுக்கு வேணும் பிள்ளைங்க மேடம். இருக்கு. இந்த பொண்ணு சொல்றதுல பொய்யா? என்ன போய் இந்த சொல்றதெல்லாம் அது பொய்யா? பொய்யா சொல்லுது. அவர் மனசாட்சியோட பேசட்டும் மேடம். இப்ப தான் பட்ட கஷ்டங்களை சொல்லுது இல்ல, அதெல்லாம் பொய்யா? அதுல ஒரு நிறைய பொய் இருக்கு மேடம். இல்ல மேடம், இதே பாருங்க மேடம், மேடம் இந்த அடிச்சு இதோ பாருங்க, தையல் போட்டுருக்குது, அவர் தான் அடிப்பாரு. அண்ணன் முன்னாடி போய் இதோ அடிச்சிருக்காரா, இதோ அடிச்சிருக்கா, நீங்க பாருங்க காயத்தை பாருங்க தெரியும். இதோ பாருங்களா, சின்ன வயசுல அடிச்சதா? இப்ப கல்யாணம் பண்ண இவ வராத முன்னாடி இவ அதெல்லாம் வந்த அந்த பிறகு காயமே கிடையாது. இவ ஆரம்பிச்சு இவ அடிக்கிறா. நான் இவ்வளவு அடிக்க ஏன்னா ரெண்டு எங்க அம்மா சத்தியமா வீடு இல்ல. அப்படின்னு ஐயோ, பையில இல்ல மேடம். தூக்கிட்டுங்க. நான் வந்து வாழ்ந்து விட்டு வந்து வெளில வாடி நான் அவங்கள விட நீங்க இன்னும் உங்க தான் இருக்கீங்க. அடிக்க. அப்படியே புலி பாயிர மாதிரி பாக்குறா. இல்ல மேடம், என்னால முடியாது. கேளுங்க மேடம். நான் பசங்களை அடிப்பேன் கூப்பிடுங்க. என்னன்னு கேளுங்க ஏன் மேடம். இப்படி 2 பொண்ணு பேசுறா? கூப்பிடுங்க பேச மேடம். விட மாட்டாங்க. நான் எப்படி பாக்குறேன்னு அது இப்படிதான் கூப்பிட்டு வாயடி. பிள்ளைங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கேளுங்க மேடம். அவ அடிச்சிருவா மேடம், புலி மாரி வாய். இவங்களுக்கு அந்த பிரஷர் லோ பிரஷர் வரும்போது கோவம் பயங்கரமா என்ன வரும். வந்து வந்து அந்த அடிக்கும் நேரம் மேடம். வந்து என்னையே வந்து சட்டை இல்ல மேடம், பிடிச்சு வேணாம். இழுப்பா. பையனை கீழே அதே நான் மாதிரி எதுவும் இவர்கிட்ட சொல்லலாம். வந்து நான் அங்க ரெண்டு இருக்க பேரும் விட்டுருமே. இப்ப வந்து நீங்க மூத்த மனைவிங்கிற முறையில முடிவு உங்ககிட்டயே விடலாம். எனக்கு தான் வேணும். இவ இருந்தானா நானும் எங்க பிள்ளைங்களும் முழுசா ஏதோ பண்ணிப்போங்க. ஒரு ட்ரிப் கிருஷ்ணாயில ஊத்திக்கிட்டு இப்ப புடி ஐயோ, இல்ல மேடம், இது கல்யாணம் ஆனதுல இருந்து கிச்சன் ஆயிட்டு பத்துருக்குறா மேடம். இவ என்ன கல்யாணம் ஆன பிறகு அப்ப இவ சரி, ஓகே. அப்ப அந்த தங்கச்சி என்ன பண்ணலாம்? தங்கச்சி வேணும். எனக்கு தங்கச்சி அக்காங்கிற ஒரு பாசத்துல நான் வந்து ரைட். தங்கச்சிங்கிற தங்கச்சி பாசத்துல அந்த குழந்தைய என்ன பண்றது? எனக்கு ஒரு மரியாதை கிடையாது. அப்படி போனா அருவாளை தூக்குறது அந்த ஊர்ல அப்படிலாம் செய்யவே மாட்டேன் மேடம். தங்கச்சி சட்டப்படி கேஸ் கொடுத்துடலாமா? கேஸ் கொடுத்துருங்க, கேஸ் கொடுத்துருங்க மேடம். எனக்கு வந்து பிள்ளை வந்து அப்படி இவர் அவங்க கூட இருந்தாங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு நஷ்டம் கொடுத்து நான் உங்க பாதுகாப்புல என்ன எங்கேயாவது ஒரு வேலை பார்க்க விடுங்க. நான் உங்க பாதுகாப்புல புருஷன் என்ன மேடம் இடையில வந்து ஒரு மனசாட்சி தான் காரணம். புருஷன் கூட நான் பிறக்கல. தப்புன்னு சொல்லல. என்ன பட் மேடம், அவரு இப்போதைக்கு அப்படிதான் இருக்கிறேன். மாசத்துக்கு ஒரு ட்ரிப் எப்பயாவது வருவாரு. யாரோ ஒரு நிமிஷம் நீங்க பேசாதீங்க. ஒரு நிமிஷம். அதாவது உங்க தங்கச்சி தான். தங்கச்சி நான் விட்டு கொடுக்குறேன். என்னப்பா இல்ல அந்த மேடம், அது பத்தடி போய் சொல்லுது மேடம் இது. குடும்பம் பண்ண இல்ல மேடம், ஒரு பீரோ கட்லு உங்களுக்கு ஜாமான் ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும் கொடுத்துருக்குறான். கேளுங்க யாரு குடும்பத்துக்கு ஜாமான் கொடுத்தாங்கன்னு. இல்ல மேடம், அது பீரோ வந்து பாருங்க மேடம். மாவா வைக்கிறேனா கரோட வைக்கிறேனா என்ன போடுறேனா அனைத்தும் இவரு கேளுங்க. ஒரு அதெல்லாம் ரெண்டு பேரும் மனசு கொடுத்துவாங்க மேடம். இவ கொடுக்க இங்க மாட்டாதீங்க, மேல, நான் மேல கொடுப்பேன் எல்லாம் மேடம். கொடுப்பாங்க. ஏன்னா அவ சின்ன வயசு ஆனா பாதுகாப்பா இப்ப வச்சுக்கணும்னு இவங்க சொன்னா. வந்ததுக்கான காரணம் தான் என்னன்னு தெரியல. எனக்கு வந்து எதுக்கு நிம்மதி வந்தீங்க இங்க? எனக்கு வந்து நிம்மதி இல்ல மேடம். அது- உடம்பு அந்த- முடியல. இவர் வந்து என்ன உடம்பு பாக்குறது முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். Treatment லோ இல்ல. பிரஷர் தான் உங்களுக்கு. இவர் வேற வந்து என்ன ஒண்ணும் இல்ல. பாக்குறது இல்ல. 5 நாள் டென்ஷன் நினைச்சு உங்களை நீங்களே புண்படுத்திக்கிறீங்க. எப்படி? நிலைமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. புருஷன் சரியில்லைங்கிறப்போ நீ எந்த பொண்ணுக்கும் என்னதான் காசு கொடுத்தாலும் நிறைய பேருக்கு குடிச்சிட்டு காசு கொடுக்கலன்னு பிரச்சனை. நீங்க அந்த கடமையெல்லாம் நல்லா பண்ணிட்டு இப்படி பல பெண்கள் காசு தொடர்புல அதிகம் கொடுக்க பொம்பளைங்களால ஐயோ, தாங்கிக்கவே அந்த- முடியாது. அந்த- அந்த வார்த்தை மட்டும் தயவு மேடம், தயவு செய்து அவங்க- ஒண்ணுதான் மேடம் என் புள்ளி மேல ஆரம்பிச்சு சொல்றேன். இவளுக்கு எந்தையும் ஒட்டிதான் வேற அது மாதிரி என் ஊர்ல போய் விசாரிச்சு இல்ல பாருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வேணா நல்ல பேர் வாங்கி பாரு. பிகாம் படிச்சிருக்காரு அவர். ஏமா ஏன் அப்படி என்ன பண்ணுவ மேடம்? மேடம் பாவம். அப்படி பண்ணுறாரு. சரி நான் வந்து விட்டு கொடுத்தேனே. ஒரு நிமிஷம். சரி, இவர் வந்து மேடம் நான் சரி ஊர்லயே படிச்சவரு. என்னவோ சில பேத்துக்கு கொஞ்சம், அதாவது நான் வேற ஒரு பொண்ணா இருந்தா கூட இல்ல, தங்கச்சி குழந்தைய பெத்துருச்சு, உங்க மனசை கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு, நீங்க சொந்த வீட்டுல போயிருங்க. உங்களுக்கு வந்து உங்களோட கரெக்டா இருக்கணும். அதாவது அதெல்லாம் கேட்காதம்மா எல்லாம் சொல்லி அனுப்புறோம். சொல்லி அனுப்பு. ஆனா நீங்க வந்து அது கம்ப்ளீட் போச்சுன்னா எங்க போவோம்? அவ வந்து எங்க போவோம்? அது நான் போ சொல்ல மேடம். எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா மெட்ராஸ்ல வச்சுட்டாங்கன்னு வைங்க, அவருக்கு போயிட்டு வர செலவு தான், போயிட்டு வர்றதுக்கு டைம் தான், இன்னும் டைம் அதிகமாகும். பங்கிலேயே நான் செலவு பண்ணி நான் வந்து மண் அடிக்கிறதுல இருந்து நான் தான் நின்னு செலவு பண்ணி 1 லட்சம் பக்கத்துல இருக்கிறாங்க. நான் தான் கட்டி இருக்கிறதுலாம் போட்டு அதான் ஒண்ணு வந்து செஞ்சது கிடையாது. இந்த பசங்க வந்து விட்டு அப்பப்ப விட்டுரு போயிடும். நான் வந்து பார்த்து ஸ்கூல்ல அனுப்புவேன். சாருக்கு போன் பண்ணி கேளுங்க மேடம். பசங்களை வந்து மேடம் இப்ப 2 பேரும் குறை சொல்லிக்காதீங்க. இப்ப வந்து அது என்னங்குது, என் தங்கச்சி என் ஹஸ்பண்டோட இருக்க கூடாதுங்குது. அது கேட்கறதுக்கு கோர்ட்டுக்கு போனா கம்ப்ளீட் முழு சாதகமா அதுக்கு தான் தீர்ப்பாகும். அதனால அது மனசை அமைதிப்படுத்துறது
கொஞ்சம் நான் ட்ரை பண்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. குணச்செல்வி, இப்ப இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இனிமேலும் அன்னைக்கு சம்பவம், முந்தா நாள் சம்பவம், 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலை, இந்த பொண்ணு இதே இது இப்படி 100 ஒய்ஃபோட வந்தா நான் வேற யாராவது இருந்தாலும் கேஸ் கொடுக்கலாம், இல்லை நீங்க விட்டுட்டு போங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல உங்க சொந்த தங்கச்சி, அந்த கணவன் அவர் பண்ணது தப்பு தான், மாபாதகம் தான், நான் அதை ஏத்துக்கல. ஆனாலும் தன் கடமையை மறக்கல அவர். என்ன வந்து கடமை மறக்கலன்னு சொல்லாதீங்க மேடம். 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்க. 1, கேஸ் கொடுக்கலாம், தாராளமா கேஸ் கொடுக்கலாம். உங்க வாழ்க்கை நிம்மதி மேடம், இல்லாம ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறேன். போதும், ரொம்ப நேரம் பேசி வீட்டை வந்து- இனிமே வேண்டாம். இல்ல மேடம், போதும், வீட்டை ரொம்ப எங்க பிள்ளைங்க பேசிட்டீங்க. பேர்ல மாத்த சொல்லுங்க மேடம். நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன். நீங்க வந்து ஒன்னா இதை ஏத்துக்கிட்டு உங்க ஹஸ்பண்ட் இப்ப இன்னும் கொஞ்சம் வந்து அவர்கிட்ட சொல்லலாம், அப்படி வீட்டை எழுதி வைங்க, வீடு கொஞ்சம் அண்ணா அண்ணிகிட்ட இருந்து பாதுகாத்துங்க, இவங்களுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்னு அவருக்கு சொல்லலாம். அவர் செய்வாருன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அவரை பார்த்தா படிச்சவரு, இனிமேலாவது கண்டிப்பா மறுபடியும் வாழ்க்கைக்கு குழப்பிக்க மாட்டீங்க, கண்டிப்பா செய்வாரு. அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அது பாட்டுக்கு இப்ப இருக்க மாதிரி இருந்துட்டு போலாம். இது உங்க விருப்பம். ஒண்ணு இருக்கு அப்படின்னா அமைதியா இருக்கும், உங்க மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம், குழந்தைகளை பார்த்துக்கிட்டு ஏதோ அவருக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ஆம்பளை ஒரு இதுன்னு நினைச்சுக்கிட்டு மனசை தள்ளி வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க வாழலாம் குழந்தைகளோட, அவரோட ஆதரவோட. இல்ல எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேஸ் போடலாம். அப்படியே அந்த பொண்ணு கேஸ் போட்டதுன்னா உங்களுடைய நிலை என்ன? கேஸ் போட்டு அவளே இருந்துக்கணும், நாங்க வேற முடிச்சுட்டு. இந்த பொண்ணுக்கு உரிய மரியாதையை நீங்க 2 பேரும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இல்ல மேடம், அது எப்போதும் உண்டு மேடம். ஏன்னா 2 உங்க அக்கா மேல உங்களுக்கு பிரியம் இல்லையா? இல்ல மேடம், இருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். என்ன அடிச்சாலும் முடிச்சாலும் உங்க அக்காங்கிறது போகுமா? இல்ல மேடம், அக்கா உங்களுக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும் தான் மேடம். அக்காவை நல்லா பாத்துக்குவீங்கல்ல? அக்காவுடைய குழந்தைகளுக்கு நீங்க உறுதியா ஆதரவா இருப்பீங்கல்ல? இருப்பேன் மேடம். விட்டுருவீங்களா உங்க அக்காவை எந்த சூழ்நிலையிலையும்? விட மாட்டேன், விட மாட்டீங்கல்ல? உங்க அக்காவை எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? இருக்கிறது ஒரு அக்கா தானே, அதை சமாதானப்படுத்துங்கம்மா. நீங்க போய் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு பிரச்சனை சால்வே ஆகாது. எங்க முடியும்? ஒருத்தர் இறங்கி வந்தா தான் முடியும். இங்க உங்க மேலதான் சொல்லுங்க. அதுக்கு பாருங்க, துரத்தி விட்டுலாமான்னு கேட்டா முடியாண்டா வேண்டாங்குது. அது உள்ளுக்குள்ள இருக்கு பாசம். சரி விட்டுலாமா? என்ன வந்து தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க மேடம். வீணா அவங்கள மேல அசிங்கப்படுத்திட்டு இருக்காதீங்க. நீங்களும் போய் எந்நேரமும் அங்க பாருங்கம்மா, என்ன இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தணிஞ்சு போனா தப்பு இல்ல. அவங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிருக்கீங்க, புரியுதா? ரைட் இல்ல. உரிமை வந்து அக்காவுக்கு தான் அதிகம். அக்கா நம்மளோட மூத்தவங்க, முதல்ல பிறந்தவங்க, அவங்களுக்குரிய மரியாதை இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம மேல விட்டு கொடுக்காம பாரு, பூ மனசு வரல பாரு, அதுக்கு இல்ல போட்டுன்னு சொல்ல மனசு இல்ல மேடம். நான் இருந்துக்கிறேன் மேடம். அவங்க 2 பேரும் இருக்கட்டும் மேடம். வேணாம், மேல இவ்வளவு டார்ச்சர் பண்ணுது மேடம். இது ஊரா போய் இதே மாதிரி அழுதுகிட்டு இனி சொல்லாது இருக்கிறேன்னு சொல்லலாம். இப்ப கடைசியில இதுல பண்ண தப்ப அவரு இப்ப அவரு நல்லவர் ஆயிட்டாரு, நீங்க 2 பேரும் பண்றதுல. எனக்கே அவரை பார்த்தா பாவமா இருக்கு. இப்ப எனக்கு வந்து என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க. நான் எங்கேயாவது நான் வந்து கம்பெனில வேலை பார்த்தேன், அங்கே போய் கம்பெனில வேலை பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து வாழ்க்கை இது மாரி தேவையே கிடையாது மேடம். எனக்கு வந்து புருஷன் தான் தேவைன்னு கிடையாது. ஆனா புருஷன் தான் தேவைன்னு அது வந்து என்கிட்ட உண்டதுனாலதான் நான் இவ்வளவு இருந்து செஞ்சேன். அக்கா வாச்சே 2 பொண்ணு என் வீட்டுல இருந்து நான் பிரசவம் பார்க்க வேண்டிய அது போய் சொல்லுது மேடம். சின்னம்மா வீட்டுல போய் கேளுங்க மேடம், கூட பிறந்த அண்ணெல்லாம். சரி, அக்கா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி, அக்கா உங்க வாழ்க்கையை நான் பங்கு போட்டுட்டேன், நீ நம்மளுடைய சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல நீங்க தனியா போய் வாழ்றதுன்னா தாராளமா போய்க்கலாம். 2ல என்ன நடக்குமோ சொல்லுங்க. இனிமே இதுக்கு மேல நான் பேசுறாப்புல இல்ல. அவங்க 2 பேரும் ரெடி கிளம்புறதுக்கு, உங்க இஷ்டத்தை சொல்லுங்க. நீங்க அப்படியே மெட்ராஸ்ல அப்படியே இருந்துக்கிறீங்களா, இல்ல அவங்களோட அமைதியா அன்பா போறீங்களா? முடிவெடுத்து கணக்கெல்லாம் அதெல்லாம் அந்த கடன் இதெல்லாம் பேச்சு கிடையாது. அக்கா வாழ்க்கைய உள்ள நுழைஞ்சது நம்ம, நீங்க. அப்ப தப்பு உங்க மேல இருக்கு. அக்கா மன்னிச்சிரு. நீங்க அதை விட விஷயம் தெரிஞ்ச பொண்ணு, அதை விட ஒரு கிளாஸ் அதிகம் படிச்சிருக்கீங்க, மெட்ராஸ்ல இருந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க அழகா அக்கா வாழ்க்கையில் நான் பங்கு போட்டேன், 2 பேரும் துரோகம் பண்ணல மேடம். அதுக்கு ஒத்துக்கிட்டு அக்கா என் வாழ்க்கையை நான் வந்து பங்கு போட்டேன், இனிமே நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்துட்டேன், இனிமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியா இருக்கலாம், மனசு கொஞ்சம் சாந்தியா நம்மளும் எல்லாம் முந்தி மாதிரி எப்பவும் போல அன்பா இருக்கலாம். நான் சொல்ல மாட்டேன் மேடம். அது சரி கிளம்புங்க. பையனை எடுத்துட்டு நீங்க போய் எங்க வாழணுமோ அந்த பழைய இதுல தாராளமா வாழலாமா? பையன் இருக்கிற ஒரு துருப்பு சீட்ல பேசுறீங்க, தப்பு. நீங்க கிளம்புங்க. தப்பு. நீங்க கம்முன்னு ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க, அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். தப்பு. இப்ப சொல்லியிருக்கணும்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல, புரிஞ்சுக்கணும். அதான் வருத்தம். என்னைக்கு அதான் வருதோ குழந்தை எடுத்து வந்து நான் அவனை எங்க போயிரும், அதான் வர்றப்ப நீங்க இருங்க. நீங்க கம்முன்னு இந்த ஒய்ஃபோட இருங்க. இவ்வளவு நேரம் போராடி பார்த்தாச்சு நேயர்களே. 2வது மனைவி
தன் வழியை தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நல்ல முடிவு. நம்மளே கூட ஒரு கருணையோட, அவங்க அக்காவே கூட கருணையோட இருந்தும் அவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது நல்ல முடிவாத்தான் இருக்கும். இப்போ குணசேகர் குணசெல்வி அழைச்சிக்கிட்டு போய் சந்தோஷமா அவங்க ஊர்ல வாழ்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட, இந்த பொண்ணு இனிமேலாவது இவங்க நிம்மதியா அமைதியா வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்